அடாவடி பாய்ஸ் இன்னும் ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த ரவுண்டோட வின்னர்ஸ். சோ உங்களுக்கான பயோஸ்கோப்போட தேர்ட் சாங் ஃபர்ஸ்ட் இமேஜ் இதோ. இது என்ன? 7 7 7 தப்புன்னு அவங்க அடிச்சிடுவாங்க. 7ல எத்தனை பாட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரி செகண்ட் இமேஜ் ப்ளீஸ். அடுத்தது வந்து நாங்க சொல்றோம். ஓகே உங்களுக்கான மூணாவது இமேஜ். அது என்ன ஃப்ரூட்ஸ் தான். அப்படியா? நல்ல ஃப்ரூட்ஸ்ல போட்டா பசாரா அடிச்சிருக்காங்க நம்மளோட அட்ராசிட்டி கேர்ள்ஸ். and the answer is இழந்த பழம் உனக்கு விஜய் பாட்டு. அந்த விஜய் சார் பாட்டு. இழந்த பழம் உனக்கு தான் அந்த பாட்டு. ஓகே இப்போ அதுதான் அப்படியே நம்ம பாருங்க. இருக்கு சார். அதுவும் இருக்கு. இருக்கு அதுவும் இருக்கு. நாங்க வந்து இத டப்புன்னு மாத்துற அளவுக்குலாம் நாங்க பண்ண மாட்டோம். ஆனா நீங்கன்றதுனால இப்ப நாங்க வெறி கொண்டு வேலை பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா this is சின்ன மருமகள் வர்சஸ் ஸ்டார்ட் மியூசிக். 100 ரூபாய் இருந்தாலும் உழைச்சி வாங்கணும். ஆனா 25000 திருட்டு அது ஏமாத்துறீங்க. சத்தியமா நம்ம உழைச்சு தான் வாங்கணும். அப்ப கொடுத்துருங்க. பாட்டு கடைசி சீ என்ன கதடா. நீங்க சொல்றபடி அடுத்து என்ன வரணும்? அதே இழந்த பழம் அதே தான் வரணும். அப்ப அடுத்த இமேஜஸ் எல்லாம் போடுங்க ப்ளீஸ். இழந்த பழமே வந்துச்சு. அப்ப அடுத்து என்ன? உனக்கு தான் நம்ம என்ன வரணும்? செக்க செவந்த பழம். செக்க செவந்த. ஓகேவா? செக்க வருதா இல்ல உனக்கு தான் வருதா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஞ்சாவது இமேஜ் போடுங்க ப்ளீஸ். என்னன்னா நான் திரும்ப சொல்றேங்க, உங்களை மாதிரி நாங்க யோசிக்கலங்க. நினைச்சிருந்தா என்னோட டீம் யூனிவர்ஸ் பெஸ்ட் டீம் நினைச்சிருந்தா அவங்களோட அறிவை யூஸ் பண்ணி டப்புன்னு ஒரு பாட்டை மாத்தி உங்களை தோக்கடிக்க வச்சிருக்கலாம். ஆனா நாங்க அது பண்ணல. ஆனா நீங்க பண்ணத நாங்க மறக்க மாட்டோம். பரவாயில்ல, வந்தவரை வாழ வைக்கும் ஸ்டார்ட் மியூசிக்னு சொல்லிவிட்டு இட் இஸ் தி ரைட் ஆன்சர்ங்க. டேக் இட்ங்க, டேக் இட். பாருங்க. இழந்த பழம் உனக்கு தான். செவந்த பழம் உனக்கு தான். குங்கும பூ உனக்கு தான். இந்த கொஞ்சம் புறம் உனக்கு தான். பால் பழம் உனக்கு தான். பாயாசமும் உனக்கு தான். சந்தனம் உனக்கு தான். சக்கரை பொங்கல் உனக்கு தான். முருகா காப்பாத்து இத முடிஞ்சா மலையேத்து. கந்தா காப்பாத்து இத கட்டி கை மாத்து. இழந்த பழம் ஏமாத்திருச்ச. டோன்ட் வரி சார். இவங்க எல்லாருமே கள்ளம் கபடமோட விளையாடுறாங்க. ஆனா ஒரு குழந்தை மனசோட விளையாடுற ஒரே ஆள் அருள் சார் மட்டும்தான். ஆனா அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. மகிழ்ச்சி. உங்களுக்கான பயோஸ்கோப் ரீலோடடோட ஃபோர்த் சாங் ஃபர்ஸ்ட் இமேஜ் இதோ. முதலாவது இமேஜ் அது என்ன? உங்களுக்கான இரண்டாவது இமேஜ். ஓஹோ, அது என்ன? அவர் என்ன பண்றாரு? அந்த ஆக்ஷன் என்ன? அடுத்த இமேஜ்க்கா. ஓகே, தேர்ட் இமேஜ் உங்களுக்காக. அது என்ன? அந்த இமேஜ் அது என்ன? அது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? பஸர் மேலே கை, ஸ்கிரீன் மேலே கண். உங்களுக்கான ஃபோர்த் இமேஜ் இதோ. அந்த ரெண்டாவதும் மூணாவதையும் கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாலாவது வாங்க. அப்படியே மூணாவதையும் நாலாவதையும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. எஸ், பஸரை அழுத்தி விட்டார்கள் நம்மளோட அட்ராசிட்டி கேர்ள்ஸ். and the answer is
மைனர் வெட்டி கட்டி மச்சினி மனசுல அம்பு விட்டா அழுவா இருக்கு அதான் இருக்கும் நினைக்கிறேன். எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க? மைனர் ஆ. மைனர் மைனர் டி டி வந்தது வந்து நான் மைனாரு மூணாவது வந்து வே டி. சூப்பர். மைனர் வே டி. அப்ப அடுத்தது என்ன வரணும்? கட்டி கட்டி. ஒரு கட்டி மாதிரி ஏதாவது வரணும், இல்ல ஏதாவது கட்டுற மாதிரி வரணும். ஓகே. சோ அஞ்சாவது இமேஜ் வந்து கட்டி வருதான்னு பாத்துறலாம். டி. மைனர் வே டி. கட்டி. அப்பவே கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அப்புறம் எதுக்குங்க? Reels girls, come on, I said it's the right answer. 3 2 1 டைமிங் வரும் ரீல்ஸ்ல அந்த சொல்லுங்க 3 2 1 3 2 1. மைனர் வெட்டி கட்டி மச்சினி மனசுல அம்பு விட்டா மச்சினி கண்ணாடி மாட்டிக்கிட்டு என்ன பார்த்து நச்சுன்னு கண்ணடிச்சா கையெல்லாம் பிஞ்சு இப்போ மச்சினி தையில குந்திக்கிட்டா மச்சினி கைய கட்டிக்கிட்டு மூளையில கட்டில சாஞ்சிக்கிறா. இது வந்து கேர்ள்ஸ் ஒரு ரீல்ஸ் எடுக்கறாங்கன்னா இத பண்ணுவீங்க. பாய்ஸ் இதே ரீல்ஸ் எடுத்தீங்கன்னா எப்படிங்க? எங்க வாங்கலாம், 3 பேர் வாங்கலாம். உங்களுக்கான மியூசிக் 3 2 1. மைனர் வெட்டி கட்டி மச்சினி மனசுல அம்பு விட்டா மச்சினி கண்ணாடி மாட்டிக்கிட்டு ஒருத்தர் கட் ஆயிட்டாரு. என்ன ரெண்டு பேரை வச்சு ஆட முடியுமா? என்னமோ சின்ன மருமகள் சீரியல் உங்களை வச்சு மட்டும்தான் போற மாதிரி அவரை சாப்பிட்டு கூப்பிட்டுருவாங்களா போயிடுவாங்களா? நாங்க வேலையில உதாரணத்துக்கு சொல்றேங்க. ஆமா, நாங்க பிளான் பண்ணும் போதெல்லாம் எங்களுக்கு ஷாட் கூப்பிட்டா நாங்க போயிருவோம். ஆனா நீங்க வர மாட்டீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நாங்க வர மாட்டேன்னு யாரையாவது எங்க டீம்ல இருக்கவங்கள சொல்ல சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணாயிட்டோங்க. எல்லாரும் ஒண்ணாயிட்டோங்க. முடிஞ்சிருச்சுங்களா? அதாவது உங்களோட குடும்பத்தை பார்க்கும்போது அப்படி மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இந்த மாதிரி ஒரு Nice. டீமை பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு டீம் நான் பார்த்ததே கிடையாது. பார்க்க இதுக்கப்புறம் விருப்பமும் படல. ஓகேங்களா? Thank you.